வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணிதம். எண்கணித வாராந்திர ஜாதகம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு எண் 4, 5, 6 தேதிக்குரிய வாராந்திர ஜாதக பலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். இந்த பிறப்பு எண் 4ஐ சேர்ந்த மக்களுடைய தன்மையை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதத்திலும் 4, 13, 22 அல்லது 31ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் என்பது 4ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 4ஐ சேர்ந்த மக்கள் தங்களின் அதிக ஆர்வம் பிடிவாதம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இதையே தங்கள் நோக்கமாக பின்பற்றி அதில் அதிகமாக செயல்பட்டு வெற்றி பெற முயற்சிப்பார்கள். இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அதை சார்ந்து முயற்சி செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்கள் அடிக்கடி தொலைதூர பயணங்களுக்கு ஆசையுடன் செல்லக்கூடிய தன்மை உள்ளவர்கள். அதில் ஆதாயத்தையும் எதிர்பார்ப்பார்கள். இத்தகைய பயணம் இவர்களின் தொழில் சார்ந்ததாக ஆதாயத்துடன் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த மக்கள் விளையாட்டு மற்றும் பிற பாடநெறி நடவடிக்கைகளில் அதிக பயிற்சி பெற்றிருப்பார்கள். மேலும் இவர்கள் இதை தங்கள் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட கொள்கை ஆர்வமாக பயன்படுத்தி வெற்றி பெற போராடுவார்கள். இந்த பிறப்பு எண் 4ஐ சேர்ந்த மக்களுடைய காதல் உறவு என்பது தங்கள் வாழ்க்கை துணையுடன் இந்த நேரத்தில் இவர்கள் வாக்குவாதங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வாரம். ஆகவே மேலும் இது தவறான கருத்து புரிதல் காரணமாக ஏற்படுகிறது என்பதை இவர்கள் உணர வேண்டும். வாதங்கள் உருவாகி தங்கள் உறவை கெடுக்கும் சூழலும் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையுடனும் குடும்ப வாழ்வை பராமரிப்பது அவசியமாக இருக்கிறது என்பதை இவர்கள் உணர்ந்து இந்த வாரத்தில் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிறப்பு எண் 4ஐ சேர்ந்த மக்களுடைய கல்வியை பற்றி பார்க்கும்போது மாணவர்கள் தங்களின் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே தங்கள் மனதளவில் உள்ள குழப்பம் மற்றும் ஆர்வமின்மை அது சார்ந்த விலகல் காரணமாக இது ஏற்படுகிறது. எனவே இந்த வாரம் இந்த மக்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தங்கள் படிப்புக்கான புதிய திட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டியது அவசியமாகிறது. இதன் மூலம் நீங்கள் இந்த திட்டங்களில் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கிறது. இந்த வாரம் தங்களின் படிப்பை பொறுத்தவரை நீங்கள் சிரமப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் உங்களின் கல்வி கற்றலின் அதிக முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிறப்பு எண் 4ஐ சேர்ந்த மக்களுடைய தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது உங்கள் கடின உழைப்புக்கு தேவையான அங்கீகாரம் இல்லாததால் உங்கள் தற்போதைய வேலை ஒதுக்கீட்டில் நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் ஏமாறலாம். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அதிக லாபம் ஈட்டுவதற்கான உங்கள் தற்போதைய பரிவர்த்தனைகளில் நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பது அவசியமாகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். மேலும் உங்கள் பங்குதார வணிக கூட்டாளருடன் தங்களின் உறவு சிக்கல்கள் இருக்கலாம். மேலும் புதிய பங்குதார கூட்டாண்மைகளில் நுழைவது மற்றும் அது போன்ற எந்த முடிவும் வணிகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமானதாக பலன் உள்ளதாகவும் இருக்க முடியாது. ஆகவே இருப்பதை கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். புதிய பொறுப்புகளை ஏற்று சிரமப்பட வேண்டிய தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிறப்பு எண் 4இன் சேர்ந்த மக்களுடைய ஆரோக்கியம் மற்றும் இந்த வாரத்தில் தலைவலி போன்ற சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் இதன் காரணமாக சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது நல்லதாக அமைகிறது உங்களுக்கு. மேலும் உங்கள் கால்கள் மற்றும் தோள்களில் சிலருக்கு வலி ஏற்படலாம். இதற்காக உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இரவில் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. அது உங்களுடைய மனதின் அழுத்தத்தால் இருக்கலாம். ஆகவே உங்கள் மனதையும் தேகத்தையும் நன்றாக பராமரித்தால் உங்களுடைய மகிழ்ச்சி நலமுடன் வளரும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து செவ்வாய்க்கிழமைகளில் காளி மாதாவை வணங்குதல் மிகவும் நன்மையாக இருக்கும். அடுத்து இந்த பிறப்பு எண் 5 சேர்ந்த மக்களுடைய நீங்கள் எந்த மாதத்திலும் 5, 14, 23ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 5ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 5ஐ சேர்ந்த மக்கள் தங்களின் ஊக வணிகங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இந்த வாரத்தில். மற்றும் அதிலிருந்து அதிக லாபம் பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. இவர்கள் தொடரும் ஒவ்வொரு அடியிலிருந்தும் ஒவ்வொரு பந்திலிருந்தும் அதிக தாக்கத்தை இவர்கள் பெறலாம். இந்த பிறப்பு எண் 5ஐ சேர்ந்த மக்களின் இந்த காலப்பகுதியில் நீண்ட தூர பயணத்தில் அதிக ஆர்வமுடன் செயல்படுவார்கள் ஆதாயத்தை தேடி. இது இவர்களின் நோக்கத்திற்கு உதவக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இதனால் இந்த மக்கள் தங்கள் ஊக வணிக செயல்பாடுகள் முழுநேர செயல்பாடாக மாறுவதில் இந்த வாரம் இவர்கள் ஈடுபடலாம். அதில் அக்கறை காட்டலாம். அதிலிருந்து அதிக லாபம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 5ஐ சேர்ந்த மக்களின் காதல் உறவு என்பது உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் உங்கள் வாழ்க்கை துணையை இனிமையான வார்த்தைகளால் உங்களால் சமாதானப்படுத்தும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் உங்கள் பெயரை சேதப்படுத்த அல்லது களங்கப்படுத்த முயற்சி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் உங்கள் உறவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் நிரந்தர தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார். அந்த தகவல் உங்களுடைய குடும்பத்தை தம்பதிகளுக்கு பிரிவை உண்டாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கை துணையான உறவில் உங்களுக்கு உள்ள நேர்மறையான விஷயங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிறப்பு எண் 5ஐ சேர்ந்த மக்களுடைய கல்வியை பற்றி பார்க்கும்போது
பட்டய கணக்கியல் மற்றும் நிதி கணக்கியல் போன்ற படிப்புகள் உங்களுக்கு தகுந்தவையாக இருக்கலாம். மேலும் இந்த ஆய்வுகள் மூலம் நீங்கள் ஒரு சிறந்த நிலை முன்னேற்றத்தை அடைய முடியும். நீங்கள் தொடரும் ஆய்வுகள் மூலம் மேலும் தர்க்கத்தை கண்டறியும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். நீங்கள் அதிக சாப்ட்கோர் திறன்களை கொண்டிருக்கலாம். மேலும் இது உங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட உங்களுக்கு வழிகாட்டவும் செய்யும். ஆகவே படிப்பில் கெட்டிக்காரத்தன்மை உங்களிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த பிறப்பு என 5 சேர்ந்த மக்களுடைய தொழில்முறை சார்ந்தவற்றில் பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் உங்கள் வேலையை பொறுத்தமட்டு நீங்கள் அதிக பயணங்களை மேற்கொள்வீர்கள். மேலும் இது போன்ற பயணங்கள் உங்களுக்கு ஒரு நல்லதொரு ஆதாயத்தை சார்ந்த வாக்குறுதிகளை மிகவும் உறுதியுடன் நிறைவேற்றி தருகிறது என்று உணரலாம். நீங்கள் நீண்டகால அடிப்படையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் மற்றும் நீங்கள் கூட்டும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பிறகு நீங்கள் அதிக வருமானத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து புதிய திட்டங்களை தீட்டி வாழ்வில் வரம் பெற முடியும். மேலும் இது உங்களுக்கு அதிக வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் பொருளாதாரத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. நீங்கள் வணிக வியாபாரத்தில் இறங்கினால் அதிக லாபத்தை குவிப்பதில் முன்னணியில் இருப்பீர்கள். அதில் நீங்கள் உங்கள் திறமையை மேம்படுத்தும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் வணிகத்தை நல்ல விதமாக மேம்படுத்துவதும் அதை வெற்றிகரமான சூத்திரமாக மாற்றுவதும் உங்களுடைய நோக்கமாக இருந்து அதில் அதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த பிறப்பின் 5 சேர்ந்த மக்களுடைய ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது உங்கள் உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும். தற்போது இருக்கும் உற்சாகம் மற்றும் தைரியத்தால் இது உங்களுக்கு சாத்தியமாகிறது. இருப்பினும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில பதட்டங்கள், பரபரப்புகள், மன அழுத்தங்கள் காரணமாக சில தேவையற்ற எழக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சில நேரங்கள் நீங்கள் ஆளாகலாம். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். செந்தில் ஆண்டவர் முருகரை வணங்குவதும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து பிறப்பு எண் 6. நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 6, 15, 24 தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 6ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் தேதி 6ஐ சேர்ந்த மக்கள் பொதுவாக அதிக உணர்ச்சி மற்றும் காதல் பயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் அணுகுமுறையில் அதிக ஆர்வத்துடன் இந்த இயல்பை மேம்படுத்த முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் பொழுதுபோக்கு பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இந்த வாரத்தில் அதிக நகைச்சுவை உணர்வை கொண்டிருப்பது இவர்களுக்கு நிகழ்ச்சி நிரலாக தினம் செயல்படக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். இந்த நகைச்சுவை உணர்வுடன் இவர்கள் அதிசயங்களை சாதிக்கும் நிலையில் இருப்பார்கள். இந்த பிறப்பு எண் 6ஐ சேர்ந்த மக்களுடைய காதல் உறவு என்பது இவர்கள் தங்கள் காதலியுடன் அதிக அன்பையும் காதலையும் வளர்த்து கொள்ள முடியும் மற்றும் இந்த சமாதானத்தை பராமரிக்க இவர்களுக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக தங்கள் வாழ்க்கைத்துடன் தங்களுக்கு உள்ள உறவுகள் அதிகமாக மலரக்கூடிய தன்மையிலும் அன்பு வெளிப்படுவதும் ஒருவரை ஒருவர் பெண்ணை பிணைந்து வாழவும் இவர்களுக்கு நல்லதொரு பிணைப்பு நிலவுகிறது என்று உணர்ந்து செயல்படுவார்கள். இந்த பிறப்பு எண் 6ஐ சேர்ந்த மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது தங்கள் படிப்பில் நீங்கள் நன்றாக வளரலாம். மற்ற மென்பொருள் சோதனை மற்றும் மல்டிமீடியா போன்ற படிப்புகள் உங்களுக்கு அதிக வெற்றியை பெற்று தரக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்களுக்கென ஒரு முக்கிய இடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பு பகுதிகளை பொறுத்தவரையில் நல்ல பெயரை எடுத்து நலமுடன் வாழ்வீர்கள். உங்கள் படிப்பை பொறுத்தவரை வெளிநாட்டில் வாய்ப்புகளை பெறுவதற்கான சூழலும் இருக்கிறது. இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து உருவாக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய படிப்புகள் இருக்கும். இந்த பிறப்பு எண் 6ஐ சேர்ந்த மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அதிகமான மென்பொருள் திட்டங்களை நீங்கள் பெற்று பயிற்சி செய்யலாம். இந்த திட்டங்கள் செயல்படுத்துவது அல்லது வெற்றிகரமான சந்திப்பின் வடிவத்தில் உங்களுக்கு அது முடிவுகளை தரக்கூடிய தன்மையில் இருக்கும். மேலும் இந்த காலப்பகுதியில் உங்கள் வேலையை பொறுத்து அதிக ஊக்கத்தொகைகள் மற்றும் பதவி உயர்வுகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. வணிக ரீதியாக நீங்கள் வணிகத்தில் அறிமுகப்படுத்தும் பங்குதார கூட்டாளர்களிடமிருந்து நீங்கள் பயனடையலாம். அவர் உங்களுடன் ஒத்துழைத்து செயல்படுவார் மற்றும் அவர்கள் உங்கள் வணிகத்தின் வெற்றிக்கான செயல்பாட்டிற்கு அதிக ஆதரவாக இருப்பார்கள். இந்த பிறப்பு எண் 6ஐ சேர்ந்த மக்களின் ஆரோக்கியம் பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் வயிற்று வலியால் சில நேரங்களில் அவதிப்படலாம். இதற்கு சீரற்ற உணவு முறையே காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மற்றும் வெப்பத்தின் தன்மையால் சிலருக்கு ஒவ்வாமைகள் ஏற்படலாம். பெரிய உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி நலமுடன் வாழ வேண்டும். உங்கள் உடல்நிலையை இன்னும் ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் தியானம், யோகா, நடைப்பயிற்சி, மருத்துவ ஆலோசனை போன்றவற்றை நீங்கள் தொடர வேண்டியது இருக்கிறது என்பதை உணர வேண்டும். பரிகாரமாக ஆலோசனை என்பது செந்தில் முருகனை போற்றி என்று தினமும் 33 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது. அந்த பரிகாரத்தை செயல்பட்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த பதிவை விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம்பெருமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆவராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.